ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஜிஆர்டி மற்றும் எஸ்டிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத் திருவிழாவில் நம்ம டெய்லியும் ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம நிறைய கோலங்கள் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியும் சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா, திருச்சிக்கு ரொம்ப ஃபேமஸான திருவானைக்கோயில் அந்த அகிலாண்டேஸ்வரி கோயில்கிட்ட தான் இருக்கோம். இங்கே நிறைய பேர் சூப்பராக நிறைய கோலங்கள் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் போய் அவங்க போட்ட கோலங்கள் பற்றிலாம் விசாரிச்சுட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே. ஜிஆர்டி மற்றும் எஸ்டிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத் திருவிழாவில் இன்றைக்கி நம்ம திருவானைக்கோயில் பகுதியில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோலம் சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அம்மாட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். அம்மா உங்கள் பேர்? சரோஜா. சரி, கோலம் என்ன டைப் அது? ரங்கோலி டைப் பூ. இது எவ்வளோ நேரம் ஆச்சு இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு? 1 hour ஆச்சு. இப்போ காலைல எத்தனை மணிக்கு எழுந்துச்சி பண்ணீங்க? 5 மணிக்கு மேலே தான். தண்ணி இப்போ தானே வரும் பைப்பில், வாசத்துக்கு அதுக்கு மேலே வரும். சரி, காலைல மழை வேறு வந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி அதை மேனேஜ் பண்ணி? நின்றுச்சு நாங்கள் போடும் போதெல்லாம். இப்போ நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப தான் மழை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, நீங்கள் எத்தனை வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க கோலம்? நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கோலம்னா ரொம்ப பிடிக்கும். நான் போடுவேன் அப்பையிலேருந்து. முன்னாடியே எல்லா நோட்டில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்லை நெட்டில் எதுவும் பார்ப்பீங்களா இதெல்லாம், இல்லை டேரெக்டாக களத்தில் இறங்கிடுறதா? இல்லை நான் வந்து பார்ப்பேன் ஓரளவு. அதில் பிடிச்சிருந்தா அப்படி போடுவேன், இல்லைன்னா நான் மாற்றிடுவேன். இது பார்த்தது தான், ஆனால் வந்து டிசைன்லாம் நான் மாற்றிருக்கேன். என்னுடைய இது இந்த வெளி சைடு, அந்த நடுப்புற சின்ன பூவு, அந்த நடுப்புற இருக்கிறது எல்லாமே நான் என்னுடைய இது தான், நான் போட்டது தான். சூப்பர். இப்போ மார்கழி மாதத்தில் மட்டும் தான் அப்படி பண்ணுவீங்களா, இல்லை எல்லா டைம்லேயும் பண்ணுவீங்களா? இல்லை, எப்போவுமே போடுவோம். எப்போவுமே கலர் போட மாட்டோம், சாதாரணமாக போடுவோம். மார்கழி மாதம் ஃபுல்லாக போடுவோம் கலர். 30 நாள். மற்ற நாள்லேயும் பெருசாக போடுவீங்களா? மற்ற ஒன் இயர் ஃபுல்லாகவே வா? ஆமாம். சரி, நல்லது. ரொம்ப பிடிச்சது அது கோலம். சரி. கோலம் போகிறனால எதுவும் என்னென்ன இப்போ லேடிஸ்க்கு நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இது. உடம்புக்கு நல்லது. குனிஞ்சி நிமிந்து கூட்டி எல்லாம் செய்கிறதெல்லாம் உடம்புக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது காலையில் அதுவும் இந்த காற்று வந்து உடம்புக்கு நல்லதும்பாங்க. அதனால் நல்லா பேசுனாங்க அம்மா, நல்லா பேசுனாங்க. நம்ம அடுத்த கோலங்களை போய் பார்ப்போம். நன்றி. ஜிஆர்டி மற்றும் எஸ்டிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத் திருவிழாவில் இன்றைக்கி நம்ம திருவானைக்கோயில் ஏரியாவில் இருக்கோம். இங்கே இன்னொரு கோலம் நல்லா இருக்குது. அவங்க அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்கள் பேர்? ரேவதிங்க. இது என்ன வகையான கோலம் டைப்பு? யானை கோலம். 7.4 வருஷம். 7.4 வருஷங்களா? ரங்கோலிலலாம் அது பண்ண முடியாதா? பண்ணலாம். புள்ளி வச்சு போடலாம், சாதாரண போடலாங்க. இப்போ நீங்கள் மற்ற டைமில் இதே மாதிரி போடுவீங்களா, இல்லை மார்கழி மாதத்தில் மட்டும் கலர் பண்ணுங்க? மாதத்தில் கலரு சாதாரண வெள்ளி செவ்வாய் மட்டும் கலர் போடும், மற்ற நாள் சாதாரணமாக தான் போடுவாங்க. நானும் நிறைய வீட்டில் பார்க்குறேன், எல்லா வீட்லையும் யானையாக இருக்கேன். இந்த புலி, சிங்கம் அதெல்லாம் ஏன் கரடிலாம் போடக்கூடாது? எனக்கு தெரியாது. எனக்கு ரோஜா கோலம் இந்த மாதிரி தான் போடுவேன் நான். அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு நெட்டில் பாருங்கள். கரடி ஃபோட்டோ, புலி ஃபோட்டோலாம் பார்த்து இந்த யானையை மட்டும் தூக்கிட்டு இந்த இடத்துல புலி நான் வேணால் கருப்பு பொடி வாங்கிட்டு வரேன் போகும்போது. ஏன்னா கரடி கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கிடுவோம்மா. கருப்பு கலர் போடக்கூடாதுன்னா ப்ரௌன் ஆக்கிடுவோம். ப்ரௌன் பொடி வாங்கிட்டு தான் போடுவேன் நான். அதான் யானை விநாயகர் அதான் போடுறீங்க. புளியெல்லாம் காணோம் எதுவும். புளியெல்லாம் போடுவாங்களா வாசலில்? சரி. எத்தனை மணிக்கு மஞ்சு போட்டீங்க? 5:30 மணிக்கு வந்துருக்கேங்க. சரிங்க, நன்றி. தேங்க்ஸ் சார். எஸ்டி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத் திருவிழாவில் இன்றைக்கி நம்ம திருவானைக்கோயில் ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து பாட்டிமா சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்காங்க.
பாட்டி உங்கள் பேர்? என் பேர் முத்துக்கண்ணம். முத்துக்கண்ணுங்களா? முத்துக்கண்ணம் முத்துக்கண்ணம். இது எத்தனை மணிக்கு போட்டீங்க இந்த கோலம்? ஓ 5 மணிக்கு போட்டேன். இப்போ நீங்களாம் வரும்போது இந்த கலரை விட்டேன். நான் டெய்லி அவனுங்களாம் எல்லாரும் இருக்காங்க. அவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கிட்டு அங்கே கூட்டி போயிட்டாங்க. இது என் சொந்த வீடு. இது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கேன். நான் யாரை வீட்டுக்கு போக மாட்டேன். பிடிக்காது. நன்றி. சரிப்பா. ஜிஆர்டி மற்றும் எஸ்டிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழா இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை ஏரியாவில் இருக்கோம். இங்கே ஒரு ஃபுல்லாக ஃபில்லான மாதிரி ஒரு சூப்பராக ஒரு கோலம் இருக்குது. உங்கள்கிட்ட கேட்பேன். அக்கா உங்கள் பேர்? மகாதேவி. இது என்ன வகையான கோலம் டைப்புக்கா? ரங்கோலி. ரங்கோலி புள்ளிலாம் வைக்க மாட்டிங்களா? சென்டர் மட்டும் புள்ளி வச்சுருப்பேன், மற்றதெல்லாம் டிசைன் தான் போட்டுருவோம். ரங்கோலி மாதிரி போட்டுருவோம். எத்தனை மணிக்கு எஞ்சி பண்ணீங்க? 6 மணி இருக்கும். சரிக்கா, இப்போ நீங்கள் நகையெல்லாம் என்ன நகை மாதிரி விரும்பி போடுவீங்க? தோடு, கம்மல், செயின் அது மாதிரி? ஜிமிக்கி போடுவோம். ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த தோடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஜிமிக்கி கலெக்ஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நிறையா புதுசாக கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு. கஸ்டமைஸ்லாம் கொஞ்சம் நிறையா கூட பண்ணித்தராங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நேராக விசிட் பண்ணுங்கள். ஜிஆர்டி வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா அவங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. வரோண்ணா, கண்டிப்பாக வரோம். தேங்க்யூ. எஸ்டிவி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழா இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை ஏரியாவில் இருக்கோம். இங்கே இன்னொரு கோலம் சூப்பராக போட்டிருக்காங்க. அதுவும் வெல்கம் டு எஸ்டிவி ஜிஆர்டின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி வரவேற்றதுக்கு. இப்போ கோலத்தை பற்றி அக்காட்ட கேட்பேன். அக்கா, இந்த உங்கள் பேர்? தீபா. இது கோலம் என்ன டைப்புக்கா? ரங்கோலியா? இது ரங்கோலி கோலம். எத்தனை கலருக்கா யூஸ் பண்ணி? 7 கலர். மழை இல்லைன்னா மற்ற டைமில் எத்தனை மணிக்கு எஞ்சி போடுவீங்க? மற்ற டைமில் அத்தை தான் போடுவாங்க. நான் என்னைக்காவது வெக்கேஷன் இது மட்டும் தான் போடுவேன். பெரிய பெரிய ஃபங்க்ஷன்னா மட்டும் விஐபி. அம்மா அப்படிலாம் அப்போ பெரிய கோலங்கள்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, நல்லா போடுவீங்க. அப்போனா எந்த டைமில் எழுந்திருப்பீங்க மழை இல்லைன்னா? 4:30. இன்றைக்கே 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு மழை வருதுங்க, தூங்கிட்டேன். 4:30 மணி எழுந்துச்சு பார்த்தீங்க, தூர்ற மாதிரி இருந்தால் திரும்ப போட்டு பருவம். ஆமாம். சரிங்க நல்லா இருக்கு கோலம், நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. எஸ்டி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழாவில் நிறைய கோலங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம திருவானைக்கோவில் ஏரியாவில் இருக்கோம். அங்கே இன்னொரு கோலம் இன்னும் அழகாக போட்டிருக்காங்க, எல்லாம் கலர்ஃபுல்லாக விட்டு. அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்போம். அக்கா, அந்த கோலம் பேர்? ரங்கோலி. ரங்கோலியா? இப்போ நகையெல்லாம் நீங்கள் விரும்பி போடுவீங்களா? நீங்கள் என்ன மாதிரி நகைகள் விரும்பி போடுவீங்க? தோடு, செயின், வளையல், என்ன மாதிரி நகைகள் நீங்கள் விரும்புவீங்க? நார்மலாக எங்களுக்கு எது பிடிக்குதோ டிசைன் அதை வாங்கி நாங்கள். நகைனாலே பிடிக்கும் போல உங்களுக்கு? ஆமாம். உங்களுக்குமா? யாருக்கும் பிடிக்காத நகை பிடிக்கும். நிறைய நகைகள் வந்து ஜிஆர்டியில் இருக்குது. புது கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ஜிஆர்டிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். திருச்சிலையும் பிரான்ச் இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும். அவங்க எல்லாம் உங்களை பார்த்துப்பாங்க, நல்லா கவனிச்சுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூஸ்லாம் கொடுத்துருவீங்களா ஜி? கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம், ஜிஆர்டி வந்திருக்கோம். அங்கே வாங்கியிருக்கோம் நாங்கள். சரி நன்றி.
மற்றும் எஸ்டிவி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழாவில் இன்றைக்கி நம்ம திருவானைக்கால் ஏரியாவில் இருக்கோம். இன்றைக்கி அம்மா ஒரு அழகான ஒரு கோலம் போட்டிருக்காங்க, அதை பற்றி கேட்போம். அம்மா உங்கள் பேர்? என் பேர் விஜயா. நான் ஜிஆர்டிக்கு ரெகுலர் கஸ்டமரு. திருச்சியில் ஜிஆர்டி தொடங்கினதுலேருந்து நான் ஜிஆர்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தொடர்ந்து சீட்டெல்லாம் கட்டிகிட்ருக்கிறேன். நல்லா எனக்கு வந்து இது பண்ணுவாங்க. அங்கே ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் வேணு அவர் தான் இது பண்ணார். அப்புறம் ராஜேஷ், சார்லஸ் வீட்டுக்கே வந்து எனக்கு வந்து சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு போவாங்க. தண்டபாணி அவரெல்லாம் எல்லோரும் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. நல்லா இது பண்ணி இதெல்லாம் குறைச்சி எனக்கு கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி. ஜிஆர்டின்னு அந்த 3 வார்த்தைக்கு அவங்க 300 வார்த்தை பேசியிருக்காங்க. இப்போ ஒன்று கேட்க நிறைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான நகைகள்லாம் பிடிக்கும்? பெரும்பாலும் கல் இல்லாமல் நகைகளை தான் சூஸ் பண்ணுவேன். டைமண்ட்லாம் எங்கள் பொண்ணு வந்து யூகேயில் இருக்காங்க. அவங்க டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் இப்போ ரீசண்டாக இப்போ ஜூனில் வந்து மிஸ்டர் ராஜேஷ் தான் அதை வந்து இது பண்ணார். அவர் ரொம்ப என்கிட்ட பேசுவார். மகன் மாதிரி எனக்கு எல்லாருமே, அவங்க எல்லாருமே. அதனால் எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து தொடர்ந்து சீட்டு போட்டுட்ருக்குறாங்க. எங்கள் பொண்ணு யூகேலேருந்தே வந்து சார்லஸ் வந்து வீட்டுக்கு வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போவார். ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டியில் நீங்கள் இன்னும் இது ட்ராவல் பண்ணணும், நிறையா நீங்கள் பயன்பெறணும் அப்படின்ற கேட்டு விரும்பிக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னுடைய காலம் வரையும் கண்டிப்பாக செய்வேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். சரி சரி, நன்றிங்க நன்றிங்க. எஸ்டி மற்றும் ஜிஆர்டி இணைந்து வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழாவில் இன்றைக்கி நம்ம திருவானைக்கால் ஏரியாவில் இருக்கோம். இங்கே ஒரு மீன் கோலம் இருக்குது, அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்போம். உங்கள் பேர்? என் பேர் சரஸ்வதி சார். இது என்ன கோலம்? மீன் கோலம். மீன் கோலம். இது என்ன மீன்? என்ன சார்? சுறா மீனா, திமிங்கல மீனா, நெய் மீனா? எனக்கு அவ்வளோதான் தெரியும். எனக்கு அதை பற்றியே ஒன்றும் தெரியாது சார். நாங்கள் சைவமாக அதனால தெரியாது. சைவமா? ஓ, அதான் லைட்டாக அந்த ஆப்பிள் இருக்கோ. சரி, சந்தோஷம். என்ன மாதிரி நகைகள்லாம் விரும்பி போடுவீங்க? நாங்கள் ஆக்சுவலாக வந்து நகை வேலை செய்கிறவங்க தான் சார். அதனால் நாங்கள் அதிகம் செஞ்சுருவோம். பவுனாக வாங்கி செஞ்சிடறது ஜுவல்லரி. ஒரு உருட்டுக்கே உருட்டுறோம் நம்ம. சரி சரி சரி, சந்தோஷங்க. வழங்கும் மார்கழி மாத கோலத்திருவிழாவில் இன்றைக்கி நம்ம திருவானைக்கால் ஏரியாவில் இருக்கோம். இங்கே ஒரு அழகான ஒரு கோலம் இருக்குது, எல்லாம் பூவாக ரோஜா பூலாம் போட்டிருக்கு, அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்போம். அவங்க பேர்? வணக்கம் சார், என் பேர் ஜெயந்தி. இது என்ன வகையான கோலம்? புள்ளி கோலம் தான் சார். 7 புள்ளி, சொந்த புள்ளி 4ல் நிறுத்தணும், ஒரு சின்ன பூக்கோலம். இதெல்லாம் முன்னாடி நாளே போட்டு பார்ப்பீங்களா இல்லை எப்படி? நோட்டில் போட்டு வச்சுருப்பேன். தோன்ற கோலத்தை நோட்டில் போட்டு வச்சுருப்பேன், அடுத்த நாள் வாசலில் போட்டுருவேன் சார். அதை உட்காந்து பரட்டி பார்த்துட்டு வருவீங்களா? ஆமாம், அப்படி தான் சார் செய்வோம். ஒரு நாள் முன்னாள் இது ஒரு வேலையாக பண்ணிக்குவோம். எல்லா கோலமும் மெமரியில் இருக்காது இல்லைங்களா, ஜஸ்ட்டு கொஞ்சம் திரும்ப மெமரி பண்ணிக்கிறது. போட்டு பார்த்துட்டு அடுத்த நாளுக்கு வாசலில் கோலம் போட்டுருவோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் உண்மையாக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக கோலம் எல்லா கோலமும் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்காது, ஜஸ்ட்டு புள்ளி வச்சுட்டு மறந்துடுவோம். அதனால் முதல் நாள் ஒரு தடவை ஒரு சின்ன ப்ரிப்பேர், ஒரு சாக் பீஸ்லேயோ இதுலையோ இல்லை பென்சில்லையோ போட்டு பார்த்துக்கிட்டோன்னா அடுத்த நாள் சரளமாக டக்குன்னு போட்டுட்டு கலர் அடிச்சுட்டு வந்துடலாம். எத்தனை மணிக்கு எழுந்துச்சி பண்ணீங்க? 5:30 மணிக்கு சார். 5:30 மணிக்கு எழுந்துச்சி பண்ணுங்க. எப்பயுமேவா இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்? மார்கழியில் மட்டும். மற்ற டைமில் ஒரு 8:30? இல்லை 6 மணிக்கு எழுந்துருவேன். அவ்வளோ லேட்லாம் ஆக. அரை மணி நேரம் தான் மார்கழி மாதத்துக்கு மற்ற மாதம் ஸ்பெஷல் போல். 5 மணிக்கெலாம் எழுந்துருவோம். இப்போ எழுந்திருக்க முடியறதில்ல சார்.
நீங்கள் எந்த மாதிரி நகைகள்லாம் விரும்பி லைக் பண்ணுவீங்க? லேட்டஸ்ட்டாக வர நகைகள் எல்லாமே நகைகள்னாவே பெண்களுக்கு பிடிக்கும். அதில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே பிடிக்கும். ஜிஆர்டியில் பார்த்துருக்கேன் சார், நிறைய யூனிக்கான பீசஸ்லாம் அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த கிஃப்ட்டை கொடுத்த ஜிஆர்டி ஜுவல்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் இந்த டீமுக்கும் ரொம்ப நன்றி சார். என்ன மக்களே, நிறைய கோலங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே சூப்பராக இருந்திருக்கும். நல்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவு ரம்மியமாக நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியாவில் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் மழைனால நிறைய பேர் கோலம் போடல. ரொம்ப கோலங்கள் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி இன்னொரு ஏரியாவில் நாளைக்கு போய் நிறைய கோலங்கள் பற்றி பேட்டி எடுப்போம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க. மற்றும் ஜிஆர்டியில் வந்து நிறைய நகைகளை வாங்கி சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவது யோகேஷ் மற்றும் பார்த்த சாரதி.